இலக்கிய சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்னென்ன மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்றத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இலக்கிய பார்த்திங்கன்னா திட்டப்பட்டபடியே அவளை அஞ்சலிக்கு கர்ப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிச்சிடுறாங்க. நிரூபித்த உடனே இந்த ஷாக்கை தாங்க முடியாது. அஞ்சலி இங்கே இருந்தால் பிரச்சனை ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலை விட்டு பயங்கரமாக வேகத்தோடு ஒரு ஆட்டோவை பிடிச்சிட்டு ஓடி போயிடுறாங்க. இதை பார்த்த கார்த்திக், எதுக்காக நம்ம அஞ்சலி இந்த அளவுக்கு வேகமாக ஓடி போயிட்டுருக்காங்க, என்ன ஆயிருக்கும், மயக்க போட்டு விழுந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கோம், இந்த வேகத்தில் ஓட்டம் ஓடுறாளே, என்னவா பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஷாக்கோடு பார்த்துட்ருக்காங்க. அப்போ தான் இலக்கியா ஹாஸ்பிட்டலில் டாக்டர்கிட்ட பேசிவிட்டு வெளியே வராங்க. என்ன தான் ஆச்சு இலக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக் கேட்குறாங்க. அதுக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, உண்மை வெளியே வந்துடுச்சு, அதனால தான் அதை தாங்க முடியாமல் அஞ்சலி ஹாஸ்பிட்டலை விட்டு ஓடிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன உண்மை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக்கையும் கேட்குறாங்க. ஒன்றும் கிடையாது, இத்தனை நாளாக நம்ம நினச்சிட்டு இருந்தோம் இல்லையா, அஞ்சலி கர்ப்பமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, அது சுத்தமான பொய். இத்தனை நாளாக நம்மளை ஏமாற்றிட்டு இருந்திருக்கா. எஸ்எஸ்கேவும் அஞ்சலியும் சேர்ந்து போட்ட திட்டம் இது. நம்மளுடைய சொத்து மொத்தத்தையும் ஏமாற்றி அவங்க அபகரிக்கணும் அப்படின்றது தான் அவங்களுடைய மொத்த பிளானுமே அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா கார்த்திக்கிட்ட சொல்லிகிட்ருக்காங்க. இதை சொல்லிகிட்டு இருக்கும்போது என்னம்மா சொல்கிறா இலக்கியா, இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக்கு அவங்களுடைய அம்மாவை பார்த்து கேட்குறாங்க. ஆமாம், இது எல்லாமே உண்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்குடைய அம்மாவும் ஒத்துக்கிறாங்க. இதை இத்தனை நாளாக என்கிட்ட இருந்து ஏன் மறைச்சிங்க, இந்த விஷயத்தை எதனால் என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக் அவங்க அம்மாவை திட்ட ஆரம்பிக்கிறான். சொல்லியிருந்தாலும் இருந்த சூழ்நிலைக்கு நீ நம்பியிருக்க மாட்டேன், அதனால தான் நான் இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. இனிமேலும் அவளை நான் இந்த வீட்டில் வச்சுருக்க மாட்டேன், கண்டிப்பாக அவளை அடித்து அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு துரத்திட்டு தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக் பயங்கரமான கோபத்தோடு வீட்டுக்கு போகிறாருங்க. அங்கே தாங்க ஒரு பயங்கரமான ஷாக் காத்துட்ருக்கு. அங்கே பார்த்திங்க அப்படின்னா நம்ம டாக்டர் பார்த்திங்கன்னா, இல்லை இது ராங்கான ரிப்போர்ட் கொடுத்துட்டேன், சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருப்பு முனையை ஒன்று வைக்கிறாங்க. இதை கேட்ட உடனே இன்னும் ஒரு இலக்கியாவுக்கு பயங்கரமான ஷாக் ஆகிடுதுங்க. என்னடா இது, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இதை இழுத்துட்டே போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான சோகத்தோட இலக்கியாவும் போயிடுறாங்க. இதே மாதிரியான பயங்கரமான இன்ட்ரெஸ்டான விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இதை நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியாவும் போகிறாங்க. போயிட்டு வீட்டில் பார்த்திங்கன்னா பயங்கரமான பிரச்சனை போயிட்டுருக்குங்க. அங்கே போயிட்டு வீட்டை போய் பார்க்கும்போது தாங்க தெரியுது, அஞ்சலி நம்ம கார்த்திக்குடைய வீட்டிலே இல்லைங்க, எஸ்எஸ்கேவை பார்க்க வீட்டுக்கே போயிட்டாங்க.